யுவராஜ் அவன் பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தான். பிரசாந்த் தான் ஆஜுனை கடத்திட்டு போயிருப்பான், ஏதாவது பண்ணியிருப்பானோங்கிற பயத்தில் தாறுமாறா வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தான். எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது குறுக்க ஒரு லாரி வந்ததை அவன் கவனிக்கலை. யுவராஜ் காதில் யாரோ அண்ணா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் யுவராஜ் அவன் முன்னாடி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருந்த லாரியை கவனிச்சான். உடனடியாக பைக்கை திருப்ப பைக் ஸ்கிட் ஆகி ஒரு பள்ளத்தில் போய் விழுந்தது. மறுபுறம் சிவா ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்னு எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருந்தான். ஆனால் அங்கே எங்கேயுமே அவன் இல்லை. அங்கே இருக்க மக்கள்கிட்ட ஃபோட்டோ காமிச்சு இவர் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் பாவம் அவனை யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. சிவாவோட முகம் ரொம்பவே வாடி போயிடுச்சு. கூடவே அவன் ரொம்ப டயர்டாக வேற இருந்தான். அதனால ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து பொறுமையாக